வணக்கம். ஃபர்ஸ்ட் நியூஸின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். போலி விசா முகவர்கள் தொடர்பில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகரகம் எச்சரிக்கை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்பிக்க பெரேரா. உக்ரைன் ரஷ்ய போரில் மேலும் 14 இலங்கையர்கள் உயிரிழப்பு. ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்துக்கு நிரந்தர உறுப்புரிமை. மாலைதீவிலிருந்து இந்திய ராணுவ வீரர்கள் அனைவரும் வெளியேற்றம். ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழை, வெள்ளத்தில் சிக்கி 50 பேர் உயிரிழப்பு. காசா மீது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல், 1,00,000 பேர் வெளியேற்றம். இனி விரிவான செய்திகள். ஐக்கிய ராஜ்யத்துக்கு விசா சேவைகளை வழங்குவதாக கூறி போலி முகவர்களால் மேற்கொள்ளப்படும் மோசடி தொடர்பில் இலங்கையர்களை அவதானத்துடன் செயற்படுமாறு இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு பிரித்தானியாவுக்கான விசா செயல்முறையை விரைவுபடுத்த முடியும் என்றும் அல்லது தனிப்பட்ட வங்கி கணக்கில் பணம் செலுத்துமாறு மோசடிக்காரர்களால் கேட்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக முன்மொழியப்பட்டுள்ள தொழிலதிபர் தம்பிக்க பெரேரா உட்பட 4 தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பிலிருந்து வெளிவரும் லங்காதீப நாளிதழ் இணைய பக்கத்தில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் காலத்தை தேர்தல் ஆணைக்குழு நேற்று முன்தினம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 அக்டோபர் மாதம் 16 இடையில் நடத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் கலந்துரையாடப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ரஷ்ய போரில் மேலும் 14 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. போலியான வாக்குறுதிகள் மூலம் இலங்கையிலிருந்து அழைத்து செல்லப்பட்டவர்கள் போர்க்களத்தில் கூலிப்படையாக ஈடுபடுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் சுமார் 8 இலங்கையர்கள் போரில் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் இன்று அந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறித்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி மேலும் 14 இளைஞர்கள் போரில் கொல்லப்பட்டமை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குறித்த அதிகாரியை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் இளைஞர்களை மோசடியான முறையில் அடைத்து சென்று மற்றொரு முகவரும் மானவெல்லியில் புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். பாலஸ்தீனத்துக்கான முழு உறுப்புரிமை கோரிக்கை பெற்றுக்கொள்வதற்காக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்துக்கு நிரந்தர உறுப்புரிமை வழங்குவது குறித்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை பரிசீலிக்க வேண்டும் என்ற தீர்மான கோரிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை நிறைவேற்றியுள்ளது. இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக 143 நாடுகள் வாக்களித்துள்ளன. 25 நாடுகள் புறக்கணித்துள்ளன. இதேவேளை அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட 9 நாடுகள் எதிராக வாக்களித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் பாலஸ்தீனத்துக்கு தற்போதைய பார்வையாளர் நிலையிலிருந்து மேலும் பல உரிமைகளையும் சலுகைகளையும் இந்த தீர்மானம் வழங்கியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கால அவகாசம் நிறைவடையும் முன்னரே அனைத்து இந்திய ராணுவ வீரர்களும் மாலைதீவிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக மாலைதீவு ஜனாதிபதி முகமது முயிஸின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இறுதியாக வெளியேற்றப்பட்ட இந்திய ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை குறித்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை என்றும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மாலைதீவிலிருந்து இந்திய ராணுவ வீரர்கள் குறித்த தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் முகமது முயிஸின் செய்தி தொடர்பாளர் அறிவித்துள்ளார். சீன ஆதரவாளர் என கூறப்படும் தற்போதைய மாலத்தீவு ஜனாதிபதி முகமது முயிஸ் இந்தியாவுடன் சுமூகமான உறவை கொண்டிராதவர். தான் ஆட்சிக்கு வந்தால் மாலத்தீவில் இருந்து இந்திய ராணுவ வீரர்களை விரட்டியடிப்பேன் என தேர்தல் பிரச்சாரங்களில் அவர் கூறியுள்ளார். இன்றுடன் இந்திய ராணுவத்தை சேர்ந்த ஒரு வீரர் மாலத்தீவில் இருக்க
மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்திய ராணுவ வீரர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தான் தலைநகரில் காபூல், பல்கன் மாகாணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி வருகிறது. கனமழையால் பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக பல நகரங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பலர் வீடுகளை இழந்துள்ளனர். இந்த நிலையில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் இதுவரை 50 பேர் உயிரிழந்துள்ளதாக தலிபான் அரசு தெரிவித்துள்ளது. மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கைகளில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா ரபா நகரில் இஸ்ரேல் ராணுவம் சரமாரி வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் அங்கு வசிக்கும் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறியுள்ளனர். இந்த போரில் காசா தரப்பில் இதுவரை சுமார் 35,000 பேர் பலியாகியுள்ளனர். எனவே போரை நிறுத்தக் கோரி ஐநா மற்றும் உலக நாடுகள் பல வலியுறுத்தி வருகின்றன. அதேபோல் வெளிநாடுகளில் உள்ள பாலஸ்தீன ஆதரவாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே போரை நிறுத்துவது குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்துள்ளது. எனினும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அதனை நிராகரித்துள்ள நிலையில் போர் உக்கிரமடைந்து வருகின்றமை உலக நாடுகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.